இந்த வாரம் 1 இல்ல 2 பிக் கேம் இந்த வாரம் பயங்கரமா நமக்கு வந்து காத்திருக்குது. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரீமியர் லீக்ல வெட்டரன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ என் கிளப்புக்கு அப்படி நடக்குதுன்னா நானும் அப்படிதான் சொல்லுவேன். டேண்டா நீ வருவ 6 வருஷம் டீல் சைன் பண்ணுவ, 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போகணும், நான் உனக்கு வித்துறணுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. போன வாரம் நாங்க கரெக்டா சொன்ன மாதிரி நடந்ததா இல்லையா? இதுல இருந்தே தெரியணும் நாங்க 2 பேரும் வந்துட்டு வேற லெவல் ஃபுட்பால் டாக்டிகோஸ். நாங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும்ன்றது இந்த சீசன்ல ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்லயே கவுத்து விட்டுருவாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் வந்து என்னடா நம்ம சொன்னா நடந்துருமா? நம்மளே நம்மள ஹைப் பண்ணிக்கலீன்னா வேற யாரு பண்ணுவா? இந்த சமயத்தை கிடைக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணி நாங்களே ஹைப் பண்ணிக்கிறோம். பட் இந்த வாரம் 1 இல்ல 2 பிக் கேம் இந்த வாரம் பயங்கரமா நமக்கு வந்து காத்திருக்குது. சோ என்ன அந்த பிக் கேம்? சரி சொல்லுங்க. யுனைடெட் ஆர்சனல் இருக்குமா உண்மையிலே? நான் பிக் கேம் பத்தி பேசிட்டு இருக்கேன். பிக் டீம்ஸ், ஸ்மால் டீம்ஸ் பத்திலாம் நான் பேசல. ஏன்னா ஒன்னு வந்து தொடர்ந்து செகண்ட் பிளேஸ் 3 வாட்டி, இன்னொன்னு 15th பிளேஸ்ல எல்லாம் முடிஞ்சது. அதாவது பிக் டீம்ஸ்னால பிக் கேம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த வாரம். ஸ்மால் டீம்ஸ்லாம் அடி வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். 2 கேம் இருக்கு இந்த வாரம். வந்து ஃபர்ஸ்ட்லி ஏர்லி கிக் ஆஃப், ஒன்னு ரொம்ப ஏர்லி கிக் ஆஃப், இன்னொன்னு ரொம்ப லேட் கிக் ஆஃப். ஒன்னு வந்து சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் கேம் நம்ம மேன் சிட்டி வந்து டாட்டனம் விளையாடுறாங்க. ரெண்டாவது மண்டே நைட் வந்து நியூ காசல் வர்சஸ் லிவர்பூல் கேம் நடக்க போது. ரெண்டுமே பயங்கரமா இருக்க போது. ஏன்னா மேன் சிட்டிக்கு பிடிக்காத ஒரே ஆப்னா டாட்டனம் தான். வேற யார வேணாலும் கான்பிடண்டா போய் 4-0 5-0 6-0 அடிப்பானுங்க எந்த பெரிய டீம் வந்தாலுமே. ஆனா அந்த டாட்டனம்னு வந்துட்டா மட்டும் அவங்களுக்கு ஏன் அப்படி நடுங்கும்னு தெரியல. இந்த வாரம் வந்து டாட்டனம் 2 டீமுமே ஃபர்ஸ்ட் கேம் வின் பண்ணிட்டு வராங்க. ரெண்டு சைடுலயுமே திணறுவாங்க. பட் போன சீசன் எண்டிங்ல மட்டும் ஒரு நல்ல வின்ன கொடுத்து விட்டாங்க. மத்தபடி யூசுவலா வந்துட்டு ஹோம்லயும் சரி அவையிலயும் சரி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அந்த அகைன்ஸ்ட் ஸ்பர்ஸ். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்பர்ஸ் ஃபேன்ஸே மன உடைச்சல்ல இருப்பாங்க. அதை முதல்ல நான் சொல்லி நான் உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனா வந்துட்டு அவங்க பாவம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஓனர் டானி லீவி மேல ஒரு கடுப்பு, மேனேஜ்மெண்ட் மேல ஒரு கடுப்பு, பிளேயர்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன சொல்றேன்னு தெரியுதுல்ல, இந்த எஸ்ஏவை ஹைஜாக் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டவங்களே ஆர்சனல், அத பத்தி தாங்க பேசுறேன். ஹைஜாக்கும் பண்ணல, அத அவன் கேவலமா பண்ணிட்டான். அவன் டாட்டனமுக்கு ஓகே சொல்லி எல்லாம் பண்றேன்னு சொல்லிவிட்டு இந்த வீணா போன உகார்த்தே உங்க ஆளை இன்ஜூர் பண்ணோடனே நீங்க உள்ள போனோடனே ஓகே உங்களுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆர்சனல்னு ஒரு பேர், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. அவ்வளவு முடிச்சாலும் வந்துட்டு வாப்பா தம்பின்னு ஆர்சனல் கூப்பிட்டு உடனே ஓடி வந்துட்டான் பாரு. அந்த மாதிரி இருக்கணும். அதான் பாக்குறேன். சீசன் போக போக நான் வந்து பாக்குறேன். அதாவது எல்லாரும் போட்டாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து ஐசாக் நீங்களும் தான் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவன் வந்து என்ன பண்றான், உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு அவன் வரன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு பண்றான். அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டான். எஸ்ஏ மாதிரி கிளாஸா இருக்கணும். வந்தானா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க. தலைவா நீ பண்றதுக்கு ரொம்ப நன்றி, ஜாலியா போயிட்டு வந்துட்டு. இப்ப ஐசாக் போட்டு துவைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அவங்க இதுல என்னடா இது கிளாஸா போகணும்டா. எஸ்ஏ மாதிரி கிளாஸா போகணுமா? அப்ப யாக்கரஸ் என்ன பண்ணா? கிளாஸா வந்த மாதிரி தெரியலையே. யாக்கரஸ் சண்டை போட்டு பத்தி நான் பேசுறேன். அது கரெக்டா ஃபில்டர் எப்படித்தான் மேனேஜர் மாதிரி கத்துக்கிட்டு கரெக்டா ஃபில்டர் போட்டுறியோ தெரியல. கரெக்டா இருக்காங்க. ஆனா இங்க வந்து டாட்டனம் அவங்க பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணாங்க. டீல்ல அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட டீல் பேசி அவங்களோட டேர்ம்ஸ் பேசி அவன் எல்லாம் ஓகே. இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஒரு கேம் ஆடுறாங்க. நாங்க வந்து Thursday ரெக்கார்ட் பண்றோம். சோ அவங்களுக்கு வந்து இந்த யூரோப்பா லீகோ கான்ஃபரன்ஸ் லீக் குவாலிஃபயர்ஸ் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் சைன் பண்றதா இருந்துச்சு. ஹேவர்ட்ஸ் இன்ஜூர் ஆனோடனே வந்துட்டு நாங்க உள்ள போய் நாங்க வந்து ஐசாக் பண்றோம். அவனும் வாயிலிச்சுட்டு ஓகே டாடா டாட்னம் நான் வந்து ஆர்சனல் போறேன் அப்படின்னு வந்துட்டான். நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா? என்ன ஒரு டைம் பாக்க சொல்லி இவனுக்காக நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிச்சேன்னு ஃபீல் ஆயிடுவீங்களே. 8 கோல் போட்ட பிளேயருக்கே நீங்க 68 மில்லியன் கொடுத்திருக்கீங்களே. டாட்னம் அது நம்ம அப்புறமா பேசுவோம். பட் இப்போ வந்துட்டு டாட்னம் உண்மையிலேயே நான் கேக்குறேன், இப்ப எஸ்ஏ ஆக்சுவலா ஒரு பெரிய மிஸ்ஸா இல்லன்னா அவங்க ஃபோக்கஸ் செவினியோ மேல இருந்துட்டு அவனை வாங்குறதா பெட்டர்னு தோணுது. ஏன்னா எஸ்ஏ வந்து டெக்னிக்கலி மேடிசனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறாங்க. ஆனா மேடிசனே ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர் கிடையாது ஸ்பர்ஸ்க்கு ஆக்சுவலா. சோ வந்து ஒரு பெரிய மிஸ் அவுட்னு என்னால சொல்ல முடியாது எஸ்ஏ. சோ உண்மையிலேயே பார்த்தோன்னா ஒரு செவினியோ வாங்கினா அது யூஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. சோ உன்னோட கருத்து என்ன அந்த இதுக்கு? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப எஸ்ஏ இல்ல, ஓகே நம்ம எஸ்ஏ நவுத்தி வச்சிருவோம். இப்ப எஸ்ஏ இல்ல, அக்லியோச்சேன்னு ஒரு பிளேயர் இருக்கான், அவனை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரூமர் வருது. சவினியோக்கு 69 மில்லியன் பவுண்ட் பிட் பண்ணியுமே
அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க மேன் சிட்டி. ஏன்டா சோ எனக்கு இதுல யாரு பெரிய இதுன்னு தெரியல. ஏன்னா சவினியோ ஒரு சீசன் தான் இங்க இருந்திருக்கான், பெருசா ஒன்னும் பர்ஃபார்மும் பண்ணல. அப்படி இருந்துமே 69 மில்லியன் பிட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா கூடூஸ் தூக்கி 10ல போட்டுட்டு சவினியோ தூக்கி ரைட்ல போட்டு ஆடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில பிட் பண்ணிருக்காங்க. இப்ப அதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் டாட்னம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா குலுசெவ்ஸ்கி அவுட் டில் டிசம்பர்னு பேசுறாங்க, மேடிசன் அவுட் ஃபார் மோர் தென் தட்னு சொல்லிக்கிறாங்க. சோ அந்த நம்பர் 10 பொசிஷன்ல இப்ப நம்ம டீம் பேசும்போது உங்களுக்கு ஒரு யாருமே இல்ல. லிட்டரலாவே டாட்னம் அப்படிதான் அவங்க டீம் ரொம்ப அதான் சொல்றேன். அவங்க மேடிசன் வச்சு ஸ்டார்ட்டே பண்ணல. ஆன்ஸ் இருக்கும்போதெல்லாம் மேடிசன் ஒரு ஸ்டார்டரே கிடையாது. லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான். ஏன்னா அப்ப அவனும் இன்ஜர்ட்ரா. அவனும் இன்ஜர்ட். இன்ஜர்ட். அவன் இல்லாமலே பெர்ஃபார்ம் பண்றாங்க தான். அவன் இருந்தா ஆப்வியஸ்லி எங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அவர் ரொம்ப ரேரா தான் ஃபிட்டாவே இருந்திருக்காங்க ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் டீம் டு பி ஆனஸ்ட். சோ அதனால வந்து இன்னும் நிறைய பண்ணனும் டாட்னம் இந்த விண்டோல, எஸ்பெஷலி இந்த ரோல். அந்த ஒரு ரோலுக்கு அவங்க பிளேயர்ஸ் வேணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இந்த சைடு ஃபிளிப் சைடு மேன் சிட்டிக்கு வருவோம். எவ்வளவு 4 கோலா போட்டு பிரிச்சு எடுத்தாங்க. ஓகே, ஆல் நியூ சைனிங்ஸ், பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ், பிரீமியர் லீக்ல வெட்டரன்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த ரெயின்டர்ஸ் 8 ஆல்ரெடி இங்க இருக்கிறவன் தான். சோ இஸ் ஃபைன். அவருக்கு டக்குன்னு அடாப்ட் ஆயிட்டாரு. செர்கி வந்தாருப்பா, அவர் அதே தான் சூப்பர் சப். பிரான்ஸ் டீம்லயும் அதுதான், இங்கேயும் அதுதான். வந்தாருன்னா வந்து குவிக்கா ஒரு கோலை போட்டு போயிட்டே இருப்பாரு. அதுவும் வீக் ஃபுட், ரைட் ஃபுட் கோல் நினைக்கிறேன். சோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தேர் நியூ சைனிங்ஸ். அதெல்லாம் குறைச்சலே இல்லை அவங்களுக்கு. நான் அதான் இன்னொன்னு காஷியஸ்லி ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவேன் மேன் சிட்டிக்கு. ஏன்னா ரெயின்டர்ஸ் எனக்கு வந்து இதுவே இல்லை, டவுட்டே இல்லை. இஸ் கோயிங். முன்னாடி வரும்போதே எனக்கு தெரியும் அவன் பயங்கரமான பால் கேரியரு, செம பிரஸ் ரெசிஸ்டன்ட், சரியான பிளேயர், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்க ஸ்டில் அவங்க விளையாண்டது உல்ஸ் வர் பேட்லிங் ஜஸ்ட் அபவ் ரெலிகேஷன் அவங்க வந்து முடிச்சாங்க. சோ அதனால வந்து காஷியஸ்லி ஆப்டமிஸ்டிக்கா இருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலண்டுங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் ஃபார் மேன்செஸ்டர் சிட்டி வந்து ஹியூஜ். You take away Haaland, Man City is different. You keep Haaland, Man City is different. Different இல்ல. ஹாலண்ட் தான் பிரீமியர் லீகோட பெஸ்ட் பிளேயர் கரண்ட்லி. அவனுக்கும் சாலாக்கும் தான் காம்படிஷன் இருக்க போகுது. பட் ஹாலண்ட் 25 கோல்ஸ் போடுவானா, சாலா கேரண்டி 25 கோல்ஸ் போடுவான்னு பார்த்தா ஹாலண்ட் டெஃபினெட்லி 25 கோல்ஸ் போடுறான். டவுட்டே கிடையாது. 25 கோல்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ. சோ ஹாலண்ட் வச்சே டீம் வந்து வேற மாதிரி இருக்கு. பட் போன வருஷம் அந்த ஒரு சப்ளையர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். போன வருஷம் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாவும் இருந்திருக்கு. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. சோ இதான் வந்து நம்ம இந்த ரெண்டு டீம்ஸ் வந்து எடுத்து பார்த்தோம்னா இப்படிதான் அவங்க வந்து ஸ்டாக்னேட் ஆறாங்க இந்த கேமுக்கு எதிர்த்து. இந்த டீம் ஆன் பேப்பர் பார்க்கும்போது நீ யாரா ஸ்ட்ராங்னு சொல்லுவ? ஆன் பேப்பர் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆப்வியஸ்லி சிட்டி சைட் தான். இதுல டவுட்டே இல்லை சொல்றதுக்கு. ஆனா நான் அதுதான் சொல்லுவேன், இந்த போன வருஷம் அவங்க சப்ளையர் இல்லாம ஆடினாங்க. லைக் டெப்ராய்னா ஃபிட்டா இருக்கும்போது கூட நான் பெருசா ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் தே வர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் இந்த சீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீசன் இப்படிதான் ஆட போறாங்க, டெப்ராய்னா கிளம்பிட போறான்னு தெரிஞ்ச போது புது ஒரு சிஸ்டம் கூட இல்ல. பட் இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு அவங்க அடாப்ட் பண்ணணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஸ்லோவா அவங்க வந்து ஐ திங்க் they'll get to their best. பட் இப்போ வந்து ஹாலண்ட் ஆன் ஹிஸ் ஓன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோல்ல, லைக் பெருசா அந்த சப்ளை இல்லாம அவன் வந்து he has to pick up. பட் மத்தபடி இந்த டீம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் இப்ப பிரீமியர் லீக்ல சிட்டியோட சைடு. நான் வந்து ஆஸ்கர் பாப் உடனே ஸ்டார்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மார்மோஷி உட்கார வச்சுட்டு ஆஸ்கர் பாப் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். which shows that he is the real deal. இன்னும் ஃபோர்டன் ஃபிட்டா இல்ல. சோ ஃபோர்டன் ஃபர்ஸ்ட் கேம் பெஞ்ச்ல கூட கிடையாது. பட் ஸ்டில் மார்மோஷையும் உட்கார வச்சுட்டு இவனால ஆட முடியுது அப்படின்னா இட் ஷோஸ் ஹவு மச் ட்ரஸ்ட் மேனேஜர் வந்து ஆஸ்கர் பாப் மேல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த ரைட் பேக் பொசிஷனா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் இன்னுமே ரீகோ லூயிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணா. அவனை வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் என்னமோ க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸும் போகுது. ஆப்வியஸ்லி ராட்ரி இஸ் நாட் பேக். ஸோ கன்சாலஸ் தான் ஆடணும். மற்ற டீம் இட் சூசஸ் இட் செல்ஃப். டோக்கு, ஹாலண்டு, ரெயின்டியர்ஸ், கொன்சாலஸ், சில்வா, ஸ்டோன்ஸ், டியாஸ், எய்ட்நூரி அண்ட் லூயிஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலுசெவ்ஸ்கி இஸ் அவுட், மேடிசன் இஸ் அவுட். அதனால ஆர்சி கிரே அந்த பொசிஷன்ல ஆடுறான், பர்க்வால் ஆடுறான், சார் ஆடுறான். பேக்லைன் ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை. ரொமேரோ நியூ டீல் சைன் பண்ணிருக்கான் 2029 வரைக்கும் கிளப் கேப்டன். அத்லெட்டிகோ மெட்ரிட் போயிடுவான்னு ஹெவி ரூமர்ஸ் இருந்துச்சு. பட் ஹி ஸ்டில் சைன் த நியூ கான்ட்ராக்ட். பர்க்வால், ஜான்சன் போன வாரம் ஒரு கோல் போட்டிருந்தான். எனக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ரிச்சார்லிசன் பிளேட் அஹெட் ஆஃப் சொலாங்கி ஃபர்ஸ்ட் கேம்ல. ஆமா, பட் அவருதான் இஸ் a very good impact. அவர் வந்துட்டு அவன் கோல் போடலனாலும் ஆஃப் த பால் வந்து நிறைய ஒர்க் ரேட் இருக்குது அவனுக்கு. அவன் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவான். சொலாங்கி மாதிரி இல்லாம, சொலாங்கி வந்துட்டு ரொம்ப அந்த பாக்ஸ்லயே இருக்கிற ஒரு போச்சர் மாதிரி தான். இஸ் நாட் அந்த ஆஃப் த பால்ல போய் பிரஸ் பண்ணி பால் வின் பண்றதெல்லாம் பண்ண மாட்டாரு. பட் ரிச்சார்லிசன் அதெல்லாம் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ஸ்டார்டர் அவனுக்கு, எனக்கு கேட்டீங்கன்னா ஃபார் டாட்னம்.
நீ இப்படி சொல்ற, அவங்க வந்து ரிச்சார்லிசன் ஸ்வாப் டீல் குடுக்கலாமாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு கிளப் கூட. எனக்கு அது புரியவே இல்ல ஏன்னு. ரிச்சார்லிசன் ஃபர்ஸ்ட் கேம்ல 2 கோல், அதுலயும் 1 சம கோல். ஓவர் ஹெட் பைசைக்கிள் கிக்ல வந்து சரியான கோல். கூடுஸ் வந்து அசிஸ்ட் கொடுத்ததுல. ஆப்வியஸ்லி கேம் வந்து எட்டிஹாட்ல நடக்குது. பிரிடாமன்ட்லி கேம் இப்படிதான் இருக்கும். இங்கதான் பால் இருக்கும், இங்கதான் இருக்கும். ஏதோ கவுண்டர்ல இவங்க பண்ணாதான் உண்டு. எனக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இந்த விங்ஸ் தான் மறுபடியுமே. ஏன்னா பெட்ரோ போரோ எவ்வளவு குயிக் நமக்கு தெரியும். இன்னும் உடோகி ஃபிட் இல்ல. சோ ஸ்பென்ஸ் தான் ஆடி ஆகணும். இங்க அதே மாதிரி வந்து லூயிஸும் பாபும் வந்து எவ்வளவு இது பண்றாங்க ஸ்பென்ஸுக்கு எதிர்த்து. இங்க வந்து 800 டோக்கும் எவ்வளவு ட்ரிக்ஸ் காமிக்காங்க போரோ எதிர்த்து தான் வந்து கேமே இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹாலண்ட் எப்பவுமே இந்த ஏரியால தான் இருக்க போறான். ஓகேவா? அவனுக்கு வந்து நீ சப்ளை கொடுத்தீங்கன்னா 99 அவுட் ஆஃப் 100 டைம்ஸ் கோல். அதுல டவுட்டே கிடையாது. நீ சப்ளை கொடுத்தீங்கன்னா போது 99 அவுட் ஆஃப் 100 டைம்ஸ் கோல். ரொமேரோ அண்ட் வேண்டவன் வந்து இந்த பொசிஷன் ஆக்குபை பண்ண போறாங்க. எனக்கு என்னன்னா, கேம் வந்து இந்த பொசிஷன்ல தான் டிசைடே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜஸ்ட் அவுட் சைட் த பாக்ஸ் வந்துட்டு நம்ம ரெயின்டியர்ஸ் வந்து என்ன பண்ண போறான், எந்த அளவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நீ வூல்ஸ் கேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்புறம் டக்குன்னு அவுட் ஆஃப் நோவேர் ரெயின்டியர்ஸ் அந்த பாலை கேரி பண்ணிட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரூ பால் கொடுத்தான். இந்த இடத்துல வந்து ஒரு சிப் மாதிரி கொடுத்தான். இந்த வந்து கிராஸ் பண்ணி ஹாலண்ட் வந்து டேப் இன் பண்ணான். இந்த இடத்துல தான் வந்து பால் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்சி கிரேவும் பர்க்வாலும் ரெயின்டியர்ஸை எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படிங்கறத கேம் இருக்க போது எனக்கு தோணுது. ஆமா, டெஃபினட்டா. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட், அந்த லைன் பிரேக்கிங் பாஸ் யார் போடுறாங்கன்றத இப்ப முன்னாடி இந்த டெப்ராய்னா பண்ணிட்டு இருந்த ரோல இங்க வந்து இப்ப ரெயின்டியர்ஸ் வந்துட்டு அந்த லைன் பிரேக் பாஸ் எல்லாம் பண்ணி பெனட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப ஸ்பர்ஸ் பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் லைன் அப்ப வச்சிருக்காங்க. ஐ மீன் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம ப்ரீ சீசன்லயே பார்த்தோம், ஆர்சனலால பிரேக்கே பண்ண முடியல லோ பிளாக் போடுறப்ப. பிஎஸ்சியோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க அன்டில் அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் மேட். ஸோ அவங்க வந்து டிஃபென்சிவ்லி அவங்க வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸோ வந்து இது ஆக்சுவலா ஒரு நல்ல டெஸ்டா இருக்க போகுது. எப்படி மேன் சிட்டி அவங்களோட அட்டாக்கிங்கோ பார்க்கலாம், இவங்களோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸோ பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு பிகெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்க போகுது எங்களோட ரெண்டு டீம். எனக்கு ஏன்னா இந்த ஏரியா அவங்களால பிரேக் டவுன் பண்ண முடியலனா டக்குன்னு பாபை எடுத்துட்டு சர்க்கியை கொண்டானா இஸ் கோயிங் டு டூ த ஜாப். அந்த இந்த இடத்துல வந்துட்டு யோசிக்காம இஸ் கோயிங் டு டேக் ஷாட்ஸ். ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட், அவன் ஆம்பி பெடல் பிளேயர் வேற. சோ ரெண்டு இடத்துல இருந்து அவனால ஷாட் எடுக்க முடியும். இந்த பிரேக்கை வந்து அவனால கொண்டு வர முடியும். ஆனா ஆன் த பிளிப் சைட் இந்த இடத்துல யூ ஷுட் நெவர் லூஸ் த பால். ஏன்னா குடூஸ் ஓடுறதுக்கும் ஜான்சன் ஓடுறதுக்கும் ரெடியா இருக்கானுங்க. இங்க அவங்க ஏற்கனவே லோ தான். ரூபன் டியாஸ் 1-on-1 பிளேயர்ல அவ்வளோவா இந்த ஆஃப் லேட் ஒரு 6 months 8 monthsல 1-on-1. ஃபர்ஸ்ட் 1-on-1 ரூபன் டியாஸ் மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்போ 6 to 8 months 1-on-1 அவன் இல்ல. ஸ்டோன்ஸுக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல ரிகவர் ஆகிறதுக்கு. ஸோ ஜான்சனும் குடூஸும் இந்த பிரேக்குக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பையும் அவங்க யூஸ் பண்றது அவங்களோட பிளானாவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆர்சி கேமும் பர்க்வாலும் எப்படா பாலை வந்து ரிலீஸ் பண்ணலாம், இவங்க 3 பேருக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிறதா இவங்க 2 பேர்த்தோட கேமாவே இருக்கும். ஏன்னா கேம் முக்காவாசி இந்த ஹாஃப்ல தான் இருக்கவும் போகுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த கேம்ல வந்து பெருசா மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இந்த கேம் இருக்கும் அப்படிங்கறது வந்து எனக்கு தோணல. நீ எப்படி பாக்குற? மேன் சிட்டிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இது உனக்கு தோணுதா? இல்ல, அகைன் அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்னஹாம் பிரேக் பண்றதுக்கு. பட் ஒன்ஸ் சிட்டி வந்து பிரேக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கோல போட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஸ்பர்ஸ் ட்ரம்பிள் ஆயிடுவாங்க. இவங்க ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க ஏன்னா அதுக்கு மேல ஸ்பர்ஸோட கம்பேக் கேப்பபிலிட்டிஸ்லாம் எனக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இல்லை. பட் ஸ்பர்ஸ் வந்து எவ்வளவு ரெசிலியன்ட்டா அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்கன்றத வச்சுதான் அவங்களோட கேமே இருக்க போகுது. ஏன்னா அவங்க ஃபுல்லா அட்டாக் போய் பெருசா பண்ற அளவுக்கு எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. பட் அந்த மாதிரி பிஎஸ்சி கேம்ல சர்ப்ரைஸ் பண்ணி 2 கோல போட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த வாட்டி வந்து ஒரு புது செட் ஆஃப் 2 சைட்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஓவரால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கேம் இருக்க போறது இல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட். ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட வேர்டிக் வருவோம். என்ன எதிர்பார்க்கணும் இந்த கேம்ல இருந்து? ஸ்கோர் லைன் மேன் சிட்டி ஹோம்டா. ஐ திங்க் மேன் சிட்டி ஆர் ஈஸிலி ஸ்டீம் ரோலிங். ஒரு 2-0 3-0 தான் நான் எதிர்பார்க்கிற ஸ்கோர் லைனா. நீ என்ன பார்க்கற? எனக்கும் அந்த 2 கோல்ஸ் கண்டிப்பா சிட்டி அடிச்சிருவாங்கன்னு தோணுது. பட் ரிட்டர்னுக்கு ஸ்பர்ஸ் 1 கோல் போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வந்து ஒரு 2-1 நான் சொல்றேன் டு சிட்டி. I don't think டாட்னம் will score. I don't think they have the firepower. அந்த பிச்சுக்கு மேல போய் சஸ்டைன் பண்ணி அவனால கோல் போட முடியுங்கிறதே I don't see it happening. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் அடுத்தது மண்டே நைட் நான் சொல்லியிருந்தோம் நியூ காசல் வர்சஸ் லிவர்பூல். இந்த கேம்ல வந்து நிறைய நடந்துருச்சு. இந்த ஒரு லாஸ்ட் 2-3 வீக்ஸ் 4 வீக்ஸா வந்து இந்த ஈசாக் சாகா வந்து ஒரு வேற லெவல்ல அங்கேயும் இங்கேயும் திருப்பு முனையா எடுத்துட்டு போய் வந்து
சும்மாவே சென்ட் ஜேம்சஸ் பார்க்ல வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கும், நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆனா இது வந்து அண்டர் த லைட்ஸ் வேற, மண்டே நைட் வேற, இன்னுமே இந்த ஈசாக் சாகா முடியல. லிவர்பூல் வருவானா என்ன ஒன்னும் தெரியல. அவன் வந்துட்டு வெளியே ஒரு ஸ்டோரிய போட்டான், பயங்கர ப்ராமிசஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து 2 பேரும் என்னைய செல் பண்றது மூவ் ஆன் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது, கண்டினியூ பண்றது சரின்னு எனக்கு தோணல, அதான் பெஸ்ட் ஃபார் போத் பார்ட்டிஸ் அப்படின்லாம் போட்டான். நீ எங்கடா நிக்கிற இந்த ஈசாக் சாகால்? இப்ப நீ எங்க நிக்கிற? அப்படின்னு அவரு போட்டாரு. கிளப் வந்துட்டு நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, இவன் பாட்டு ஏதோ சொல்லிட்டு போறான் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ என்ன தெரியல. பட் இந்த அந்த அவரை வந்துட்டு இப்ப உருவாக்குனதே இந்த நியூ காசல் தான். எனக்கு தெரியல உடனே வந்துட்டு ஒரு பிரீமியர் லீக் ரைவலுக்கு அவங்க எப்படி அவ்வளவு ஈஸியா விற்பாங்க. இத்தனைக்கும் சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் ஆடுற ஒரு டீம் நீ வந்து ஈஸியா எடுத்து உங்க ரைவல்ஸ்க்கு வித்துருங்கன்னா அவனுங்களும் எப்படி விற்பானுங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த சான்ஸ் கொடுப்பாங்க தான். எனக்கு புரியலடா இது வந்து ரைட் ஆர் ராங் அப்ரோச்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு, எல்லா பிளேயர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை டிரான்ஸ்பர் ரிக்வெஸ்ட போட்டு. ஆனா அதுதான் பிரச்சனை. என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பேசுறியே நீ ஏன் டிரான்ஸ்பர் ரிக்வெஸ்ட் போட மாட்டேங்கிறேன். ஏன்னா டிரான்ஸ்பர் ரிக்வெஸ்ட் போட்டா அவனுக்கு வந்து பைனான்சியலி நிறைய அடி வாங்குமா, அதனால வந்துட்டு அவன் போடாம இருக்கான். சோ இவ்வளவு கமிட்டடா இருந்து நீ உண்மையிலேயே லிவர்பூல் போனாலும் ஆசைப்படனா ரிக்வெஸ்ட் போட்டு காசு அடி வாங்கினா என்ன. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர்லாம் பண்றேன், யோக்கரஸ் அப்படி பண்ணி அவன் ஃபைன்லாம் பே பண்ணான் ஸ்போர்ட்டிங்ல, அவன் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டு 100% ஸ்டான்ஸ் எடுத்தான். நீங்க ஸ்டோரி போறதால மட்டும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. உண்மையிலேயே ப்ரொஃபஷனலா என்ன பண்ணுவோம், அந்த டிரான்ஸ்பர் ரிக்வெஸ்ட் போட்டா மேபி இட் கேன் எஸ்கலேட். சோ அது நடக்குது. பட் எனக்கு புரியல, இது ரொம்ப பெரிய டிராமா போகுது. நியூ காசல் மேனேஜரே சொல்றாரு டக்குனு ஒரு எண்டுக்கு எடுத்துட்டு வந்தா நல்லதுன்னு தான் சொல்றாரு. இந்த மேட்ச்ல அவர் வந்துட்டு எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியல, வருவாரா இல்லைன்னு கூட தெரியல. பட் லீவிங் தட் அபார்ட், நியூ காசல் சைட் ஃபர்ஸ்ட் கேம் ஆடினாங்க, 0-all draw, ஒரு ரெட் கார்டை வேற வாங்கிட்டாங்க. நாட் அ வெரி குட் ஸ்டார்ட். ரெட் கார்டு வில்லாக்குடா, சாரி. ஆமா, எனிவே 0-all அவங்க வந்து அந்த இந்த அளவுக்கு ஒரு ஓகே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. எலாங்கா தான் ஸ்ட்ரைக்கர் நினைக்கிறேன் அந்த கேம்ல கூட. சோ ஒரு இல்ல கார்டன் ஸ்ட்ரைக்கரான்னா ஐ திங்க் அந்த கேம் நீ சொன்னது எக்ஸாம்பிள் தான். எங்களுக்கு கோல் போறதுக்கு எங்க டீம்ல ஆள் இல்ல, நாங்க ஈசாக்க கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு ப்ரூவன் கோல் ஸ்கோரர் வேணும், நாங்க ப்ரூவன் ரிப்ளேஸ்மெண்ட் வாங்காம உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிக்கிறாங்க. அவங்கள தப்பே சொல்ல முடியாது. இப்போ என் கிளப்புக்கு அப்படி நடக்குதுன்னா நானும் அப்படிதான் சொல்லுவேன். டேண்டா நீ வருவ 6 வருஷம் டீல் சைன் பண்ணுவ, 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே போகணும், நான் உனக்கு வித்துடணுமா? இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட நிலைமையுமே இருக்கும். உனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீல்ல, நீ கான்ட்ராக்டுக்கா விளையாடு, எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆஃபர் வந்தா நாங்க வித்துருவோம் அப்படின்னு. அதான் தெளிவா தெரிஞ்சது ஆஸ்டன் வில்லா கேம்ல. சுத்தமா கோல் எங்க இருந்து வரும்னே தெரியல அவங்களுக்கு. 3rd மினிட்ல எலாங்காக்கு ஒரு செம சான்ஸ் கிடைச்சது, அதை விட்டான். அதுக்கப்புறம் சான்ஸே இல்ல, நியூ காசல் கோல் போடுற மாதிரியே அந்த கேம்ல அவங்க இல்லவே இல்ல. 30 மினிட்ஸ் ஆடினாங்க 10 men வச்சுட்டு. 66 மினிட்ல ஆஸ்டன் வில்லாக்கு ரெட் கார்டு. அப்போ அவங்க கோல் போட முடியல, அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிரியேட் பண்ணல, கோலும் போட முடியல. they are struggling to score, they are struggling to create chances. ஸ்கோரே அடுத்தது சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த கேம்ல. பட் இது ஹோம் கேம், அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். சென்ட் ஜேம்சஸ் பார்க் நம்ம பார்த்துருக்கோம் பலவாட்டி, அவங்களுக்கு என்ன வேணாலும் அந்த ஒரு ஸ்டேடியம் வந்தாலே ஒரு மாதிரி. லிவர்பூல் ஆன் தி அதர் ஹேண்ட் போர்ன்மத் கேம்ல 2-0 லீட் எடுத்து 2-2 டிராப் பண்ணி அப்புறம் 2 கோல் போட்டு 4-2 ஜெயிச்சாங்க. ஸோ போர்ன்மத் செம்ம ஸ்ட்ராங்கா ஆடினாங்க அந்த கேம்ல, அவங்களோட டிஃபென்சிவ் செட்டப் சூப்பரா இருந்துச்சு. இங்க நம்ம சொல்லவே வேண்டாம், நியூ காசலோட மிட்ஃபீல்ட பத்தி நம்ம 2 பேரும் பலவாட்டி சொல்லிட்டோம். இதோட ஒரு சம பிசிக்கலான மிட்ஃபீல்ட் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து இந்த டீமோட லைன் அப். நீ என்ன சொல்ற, இந்த டீம்ஸ் 2 டீமையும் பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுது? லிவர்பூலுக்கு சேம் ஸ்டோரி தான், பேக் டு பேக் கேம்ஸ்ல அதே தான் நடந்திருக்குது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் நானும் சும்மா நீங்க வந்து வேணட்டே தான் விட்டு கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். இது கிறிஸ்டல் பேலஸ் கேம் கடைசியில அதுதான் ஸ்டோரியாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் டிராப் ஆஃபா இருக்குது. டிஃபென்சிவ்லி வந்துட்டு ரொம்ப வரிங்கா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப எவ்ரி கேம் நீங்க ஆனது எவ்ரி கேம் கன்சீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும். வேன் டைக்கோட ஃபார்ம் டிப் ஆகுதுன்றது ரொம்ப எவிடென்ட்டா இருக்குது. ஸோ அதை எப்படியாச்சும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி மேபி வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபார்வர்ட்ல எக்கிடிகே வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. நவ் இப்போ வந்துட்டு மெக்காலிஸ்டர் ஃபுல்லி ஃபிட்னா ஷோபஸ்லை அகைடா ஸ்டார்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். நீ அது ஒண்ணுதான் நான் சேஞ்ச் ஐ திங்க் சோபஸ்லை வில் பிளே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம்ல வந்து ஒர்க் ரேட் ரொம்ப ரொம்ப அவசியம். மெக்காலிஸ்டரா சோபஸ்லையான்னு கேட்டா கொஸ்டினே கிடையாது, சோபஸ்லை தான். அவனுடைய ஒர்க் ரேட் வந்து செகண்ட் டு நன். எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக்லயே ஒரு 4-5 பிளேயர் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் சோபஸ்லைனா, இந்த பக்கம் ஜோலிங்டன், அதேதான் பயங்கரமான ஒர்க் ரேட். அவனை எல்லாம் வந்து பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு ஒர்க் ரேட் பண்ணுவான். ஸோ ஐ திங்க் வேர்ட்ஸ் கிராவன்பர்ச் அண்ட் சோபஸ்லை தான் விளையாடுவாங்க. எக்கிடிகே, சாலா, கேக்போ அண்ட் கர்கேஸ், வேன் டைக், கொனாட்டே அண்ட் கோமெஸ். ஏன்னா ரைட் பேக் எங்க 2 ரைட் பேக்குமே இன்ஜர்டு. ஃப்ரிம்பாங்கும் இப்ப இன்ஜர்டு, இவன் ஏற்கனவே அவுட் ரொம்ப நாளைக்கு. பிராட்லி அவன் எப்படி ட்ரைனிங் வந்திருக்கான்னு சொல்றாங்க, பட் ஐ டோன்ட் திங்க் ஹில் ஸ்டார்ட்.
கோமெஸ் என்னடான்னா லாஸ்ட் 3 நாள் அவனும் ட்ரைனிங் பண்ணலையாம். சோ அவனும் விளையாடுவானா என்னன்னு ஒண்ணும் தெரியல. கடைசியில பார்த்தா கர்டிஸ் ஜோன்ஸ் தான் எங்க ரைட் பேக்கா ஆடணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் கோமெஸ் போட்டு வச்சிருக்கேன். நியூகாசல் டீம் இஸ் பிரிட்டி செட். லிவரமெண்டோ, பர்ன், ஷேர் அண்ட் ட்ரிப்பியர். அந்த பர்ன் வந்து இஸ் கீப்பிங் பாட்மன் அவுட் ஆஃப் த சைட். பாட்மன் தான் அவனோட நெக்ஸ்ட்னு பேசிட்டு இருக்காங்க. பட் அவனை வெளியே உட்கார வச்சு இன்னும் பர்னே ஆடிட்டு இருக்கான். டொனாலி, ஜோலின்டன், ப்ரூனோ செம்ம மிட்ஃபீல்டு. பான்ஸ், கார்டன் அண்ட் எலாங்கா இங்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த கேம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து லிவர்பூல் ஒன்ஸ் அகைன் வந்து இந்த இடத்துல தான் டார்கெட்டே பண்ண முடியும். ஏன்னா இந்த நடுவுல பாரு, பர்ன், ஷேர், ப்ரூனோ, டொனாலி, இதை தாண்டி நீ பாலே போட முடியாது. எங்கேயுமே நடுவுல பால் போட முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு நடுவுல. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் நியூகாசல். நீ சொன்ன மாதிரி அவன் கோல் போடுறதுக்குலாம் இப்ப கம்மி சான்ஸ் தான் இருக்குது. எதுக்கு ரிஸ்க் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க வந்துமா 0 ஆல்ட்ரா கூட அவங்க ஓகே தான் இருப்பாங்க. அதனால வந்து ஃபுல் டிஃபென்சிவா தான் இறங்கிடுவாங்க. நீங்க எப்படி பிரேக் பண்றீங்கன்றதுதான் பார்க்கணும். நீங்க எந்த சைடுல ஓவர்லோட் பண்றீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். சோ நீ எந்த சைடு எதிர்பார்க்கற? லெஃப்ட்ல இருந்து ஓவர்லோட் ஆகுமா, ரைட்ல இருந்து ஆகுமா? எனக்கு வந்து மோஸ்டா ரைட்ல இருந்து தான் தெரியுது. ஏன்னா லிவரமெண்டோ இஸ் நாட் த ட்ரெடிஷனல் லெஃப்ட் பேக். அவனை வந்து அங்க ஒரு மேக் ஷிஃப்டா தான் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் யூஸ்வலா அவன் ரைட் பேக்ல ஆடக்கூடிய ஆளு. அவனை தூக்கி லெஃப்ட் பேக்ல போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் ஃப்ரிம்பாங் இருந்தா அட்டகாசமான கேமா ஆமா இருக்கும். கரெக்ட். ஏன்னா ஏன்னா இந்த ஃப்ரிம்பாங்கோட டீகாய் ரன்ஸ் குடுக்கறதுக்குலாம் கோமஸ்னால பண்ண முடியாது. சாலா தான் தனியா ஓடி ஆகணும் அந்த சைடுல. கரெக்ட். அதுவும் ஸ்பிரிம்பாங் இருக்கிற ஸ்பீடு பயங்கரமான ஸ்பீடு ஃப்ரிம்பாங்க்கு. அதனால அது இல்லாத செம மிஸ் இந்த இடத்துல. ஐ திங்க் ஜோலின்டன் இங்க வந்து சாலாவை பிடிப்பான். லிவரமெண்டோ வந்து கோமஸை பிடிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. நான் கோமஸும் ஓவர்லேப் பண்ணுவான். சாலா உள்ள வந்து விளையாடுற மாதிரி தான் தெரியும். சேர்ந்து சைட் கர்கஸ் செம்மையா ஓவர்லேப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் கேம் செம்மையா விளையாடல. நீ சொல்லியிருந்த அந்த செகண்ட் கேம் இதுக்கு அப்புறம் கர்கஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதனால வந்து இந்த கேம்ல பண்ணுவானா அவனாலதான் சொன்னானு. இல்ல கர்கஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து பயங்கர மோசம். அவன் வந்து பயங்கரமான எல்லோ கார்டு வாங்கி அவனை 60 மினிட்ஸ்லயே வெளியே எடுத்துட்டாங்க. மோசமானது உண்மையிலேயே வாண்டாய்க்கு தான்டா. கூடவே ஓடிட்டு இருந்தான்டா செமனியோட. என்னடா அந்த கோலுக்கு வந்து வேண்டைக்கு எடுத்த பொசிஷன்ல கரெக்ட்டா. கொனாட்டே வந்து நடுவுல ஓடி வந்து ஓடிட்டு இருக்கான்டா. போய் டிஃபெண்ட் பண்ணனா ஆரா டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருக்காரு உட்கார்ந்து. டேய் போய் டாக்கிள் பண்றான்னு இருந்துச்சு. அது அப்பப்ப அவர டிஃபென்ஸ் நினைச்சா என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் அது ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல. அது ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அவன் பண்ணிருக்கலாம். இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணிருக்கலாம். பட் அவன் யூசுவலா அந்த பின்னாடி போய் வர வச்சுதான் அவன் டிஃபெண்டிங் பண்ணுவான். லாஸ்ட் சீசனே பாத்துருக்கோம்டா. அந்த மாதிரி பண்ணி நிறைய கன்சீட் பண்ணிட்டாங்க. சம்திங் போன சீசன் நிறைய கோல்ஸ் விட்டுருக்கோம். இந்த சீசன் நீ சொன்ன மாதிரி ப்ரீ சீசன் வந்து கோலா விட்டுட்டு வரோம். அது ஸ்லாட்னு சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட கோல் விட்டுட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னு தெரியலன்னு. இந்த இடத்துல வந்து இந்த கேம் தான் டெய்லர் மேட். ஒரு 100 மில்லியன் வேர்ட்ஸை எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கேம்ல ஒரு டெல்லிங்கான கான்ட்ரிபியூஷன் பண்றது தான். ஏன்னா இந்த இடத்துல பால் வந்து உள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு 4 பேர்த்துக்குள்ளார இந்த நேரத்துல தான் வேர்ட்ஸ் பாலை வாங்கி இதை பிரேக் பண்ணி எக்கிட்டிக்கு ஒரு பாஸ் கொடுக்கறதோ, சாலா இந்த மாதிரி உள்ள ஓடுறதுக்கு ஒரு பாஸ் கொடுக்கறதோ, கேப்போ உள்ள ஓடனா பாஸ் கொடுக்கறதோ ஹியூஜ் கேம் வேர்ட்ஸ்க்கு. இதுக்கு தான் 100 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கு. இந்த கேம்ல நீ வந்து உன்னோட லெவலை என்னன்னு நீ காட்டியே ஆகணும் இந்த கேம்ல. இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் மாதிரியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இந்த கேம்ல வந்து ஹஸ் டு ஷோ ஓகே நான் தான்ப்பா புண்டஸ்லீகா பிளேயர் ஆஃப் தி இயர் நான் வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்ல அவன் காமிச்சானா ஹி வில் ஷோ ஓகே பயங்கரமான பிளேயரா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் மேட் கேமா இந்த கேம் இருக்கும். பட் ஆன் த பிளிப் சைட் எலாங்காவோட பேஸ், பான்ஸோட பேஸ், இந்த இடத்துல போய் ஏதோ ட்ரிக்ஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு பண்றேன்னு பால இந்த சோபோஸ்லாயோ இந்த வேர்ட்ஸோ இந்த இடத்துல விட்டாங்கன்னா சோலி முடிஞ்சு. ஆனா இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா கிராவன்பர்ச் போன கேம்ல இல்ல, 2 கேம்லயுமே இல்ல. கிராவன்பர்ச் இப்பதான் இந்த கேம்ல திரும்பி வரான். சோ இந்த சென்ட்ரல் இருக்கிற கவுண்டரை ஸ்டாப் பண்ற கிராவன்பர்ச் இருந்தாலும் இந்த வைட்ல இருக்கிற கவுண்டர்ஸ் இந்த சைடோ பான்ஸ வந்து கொனாட்டே பிடிக்காம எலாங்கா வேண்டைக்கு பிடிக்காம அவரா டிஃபெண்டிங் பண்ணிட்டு இருந்தானா நீ சொல்ற மாதிரி கேம் ஓவர் தான். அங்க போய் அழகா ஒரு 3 கோல் போட்டு கேம முடிச்சு விடுவானுங்க. எனக்கு பயமா தாண்டா இருக்கு. எனக்கு என்னையாச்சும் இன்ஜுரி இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவானுங்களாங்கிற பயமும் எனக்கு இருக்கு. இவனுக்கு எல்லாம் பயங்கர கோல் போடுவாங்கன்னு சொல்லிலாம் நீ பயந்துன்னு வையேன். அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். கோல்லாம் கஷ்டம் தான். மேபி அந்த நீ சொன்ன மாதிரி கவுண்டர்ல ஏதாவது பண்ணலாம். பட் ரொம்ப கஷ்டம். நீங்க போயிட்டு இன்ஜர் ஆகாம இருக்கிற பிளேயர்ஸை தப்பிச்சுட்டு எடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். ஏன்னா ப்ரூனோஜி அப்புறம் நம்மளோட ஜோலிங்டன் ஜி இவங்க 2 பேர்கிட்ட இருந்தாலும் நீ அடி வாங்காம இருக்கணும்ன்றதுனா பெரிய கஷ்டம். ஏன்னா ரொம்ப பிசிக்கலான பிளேயர்ஸ் அவங்க. ஸோ பார்த்து ஆடணும். பட் ஐ ஃபீல் ரொம்ப ஒரு ஸ்னூஸ் பெஸ்டா தான் இருக்கும். லிவர்பூல் ஃபுல் டாமினண்டா இருக்க போறாங்க, ஃபுல் அட்டாக்கிங்கா இருக்க போறாங்க. அவங்க வந்துட்டு கவுண்டர்ல மட்டும் தான் ஆடுவாங்க. ஸோ ஐ ஃபீல் யார் பிரேக் பண்ணுவாங்கன்னு பாக்குறப்ப ஐ ஃபீல் லிவர்பூல் தான் மோர் சான்சஸ். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 0 ஆல எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கேமா இருக்க போகுது.
கன்ஃபார்மா. ஜீரோ ஆளுக்குலாம் சான்ஸே இல்லடா. போன வருஷம் அந்த கேம் 3-3 முடிஞ்சது அந்த கிரவுண்ட்ல. சோ ஜீரோ ஆள், ஆனா அது சாலா மாஸ்டர் கிளாஸ் அந்த கேம்ல. பயங்கரமான கேம் அவனுக்கு. கடைசியில கெலகர் ஒரு கோமாளித்தனம் பண்ணி கோல் விட்டுருவோம். 3-3 அந்த கேம் முடியும் அந்த கிரவுண்ட்ல. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் 0-0. கண்டிப்பா ஒரு 2-2 இல்ல 3-2 ஹை ஸ்கோரிங் கேமா தான் வந்து இந்த கேம் வந்து கண்டிப்பா முடியும். லோ ஸ்கோரிங்கா இருக்கறதுக்கான சான்ஸே கிடையாது. ஐ அம் கோயிங் ஃபார் 3-2 லிவர்பூல் வின். 3-2 லிவர்பூல் வின். சூப்பர். நான் வந்து 0 ஆல் தான் ஸ்டிக் ஆன் பண்றேன். சோ பாப்போம் எது நடக்குதுன்ட்டு. ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கல்ல காமெண்ட்ஸ்ல போடுங்க. 2 கேமுக்குமே நிறைய வேற ஏதாச்சும் உங்க தாட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்ல வைங்க. அவங்க வந்து இந்த 2 கேமையுமே முடிச்சிட்டு யூரோப்பியன் ஃபுட்பால் ரிவ்யூ பார்சலோனா ரியல் மெட்ரிட் கூட எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். ஏன்னா ரியல் மெட்ரிட் போன கேம் நாங்க பேசல, அதுக்கு இருக்கு, அதை சேர்த்து வச்சு நாங்க அடுத்த வீக் பேசுறோம். அதனால அடுத்த வாரம் வந்து ஒரு நாள் டெலே ஆனா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பண்றோம் நாங்க. சோ அள்ளி போட்டு சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாரு. அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு. அன்டில் அந்த எபிசோட் வர வரைக்கும் மறக்காம வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, வீக்கெண்ட் ஷோவை ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கௌதம் அண்ட் சுபாஷ் சைனிங் ஆஃப். வேற எபிசோட்ல மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.